என் பேர் அமிர்தம், யோகாமிரதம் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறேன். நேத்திக்கு நாம போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாரு, நீங்க என்ன புதுவிதமா யூத்துக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கு ஒர்க் பண்றீங்க, வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, என்ன எதுக்காக வேலை செய்யறீங்க, என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கான ஒரு வீடியோ. நம்மளோட இந்தியாவில், நம்மளோட தமிழ்நாட்டில், நம்மளோட மதுரை, சென்னை இந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். இப்போ இளைஞர்கள் அப்படின்னா ஆணையும் எடுத்துக்கலாம், பெண்ணையும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இளைய சமுதாயம் அப்படிங்கிறவங்க இப்போ இருக்கிற அடலசன்ஸ், அதாவது யூத் தான். இளைஞர்களும் பெண்களும் தான் இப்போ நமக்கு அடுத்த தலைமுறைகள். அவங்களுக்கு மத்தியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு முதல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போமே. ஆணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைபாடு, பெண் எடுத்துக்கிட்டோம்னா பெண்மை குறைபாடு. இது எங்க இருந்து வருது? எல்லாரும் சொல்லுவாங்க, உணவு சரியில்லை, உணவு பழக்கம் சரியில்லை, அவங்க செல்லு நிறைய யூஸ் பண்றாங்க, செல்லு நிறைய பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பிஹேவியர் இல்லை, இதெல்லாம் இல்லை. அவங்க நம்மளோட ஜென்ரேஷன் கேப்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள் ரொம்ப நிம்மதியா வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க குழந்தையோட கருத்தரிப்புல இருந்த பயம், குழந்தை கருத்தரிப்பின் போது கூட இருந்தவங்களோட ஸ்நேகம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு சூழலை கொடுத்ததுன்னா ஒரு சந்தோஷம், ஒரு துக்கமே இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட தன்னைய ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பரந்த மக்களோட தொடர்பு அவங்களுக்கு இருந்தது. அந்த ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது பெண்கள் ஒரு வேலைக்கு போறாங்க. ஒரு குடும்ப தலைவியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க காலையில எந்திரிச்சு சமையல் பண்ணி குடும்பத்தை பார்த்து பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க வேலையை முடிச்சுட்டு அங்க இருக்க பிரச்சனையை சந்திச்சுட்டு மறுபடியும் திரும்பி இங்க வீட்டுக்கு மறுபடியும் குழந்தைங்களுக்காக வேலை பார்த்துட்டு சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க படுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மன நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே இல்லை. எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு கேதரிங்கோ ஒரு ஒரு சந்தோஷமோ இல்லை. இந்த ஜென்ரேஷன் கேப்போட ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு தாய் தன் கருவிருக்கும் போது அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா இருந்து அவங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சிச்சு. ஒரு அவசர கதியில ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தை இந்த உலகத்துல அவசர கதியா தான் இருக்கு. இப்போ மென்டல் ஹெல்த் நம்மளோட இதுல நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது விவேகானந்தர். விவேகானந்தரோட மிகப்பெரிய சேவை நாம இன்னுமே எல்லாருமே அனுபவிக்கிறோம். விவேகானந்தரோட சேவை அப்படிங்கிறது பறந்துபட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா இல்லாம எல்லா நாடுகளுக்கும் தெரியும். விவேகானந்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 20 இளைஞர்கள் இருந்தா இந்த நாட்டை நான் திருத்தி விட முடியும், எழுந்துவா இளைஞா அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட வாசகம் இருக்கும். இளைஞர்களை இந்த இந்த நாட்டின் தூண்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இளைஞர்களோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த இளைஞர் நிலையை நம்ம எப்படி, அதாவது இளைஞர்கள் வந்தா இந்த இந்தியாவை சரி செய்திட முடியும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இளைஞர்களே இல்லை, இளைஞர்கள் நிறைய பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. எப்படியான பிரச்சனைன்றது ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் பேசும்போது பயம், பதட்டம், மனச்சோர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. நம்மளோட இந்த இனி வரும் சந்ததிகளோட நிலை ரொம்ப மோசமா இருக்கு. 62% டீனேஜஸ் 12th கிரேட் அபியூஸ்டு ஆல்கஹால். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற கூட்டுப்படி 10,000 மக்கள்ல 10,000 யூத்ல 2443 டிசபிலிட்டி இருக்கு. சூசைடல் ரேட் லட்சத்துல 22% சூசைடல் ரேட் இருக்கு இளைஞர்கள் மத்தியில. 18 வயது மேற்பட்டவர்கள்ல 10.6% மென்டல் டிசார்டராகவே இருக்கிறாங்க. இதுல பொதுவான
காமன் மென்டல் டிசார்டர்ல, டிப்ரெஷன், ஆன்சைட்டில வந்து 5.1% இளைஞர்கள் வந்து பிரச்சனையில இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த இளைய சமுதாயத்தை நம்ம எப்படி கொண்டு போக போறோம்? அடுத்த இளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்? இதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி மட்டும் இல்ல. அந்த நிம்மதி எங்க போறதுன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்மகிட்ட எதுவுமே இல்ல. ஆனா நிம்மதியா இருந்தோம். இப்ப இருக்கு. ஆனா இல்ல. அப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய போய்க்கிட்டே இருக்கு. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண போறோம்? எங்க கொண்டு போறோம்? எப்படி சரி பண்ண போறோம்? இதை நம்ம கட்டாயமா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இளைய சமுதாயத்தை நல்ல சமுதாயமா மாற்றுறதுக்கு எங்களுக்கு உதவியும் தேவைப்படுது. எங்களோட உதவி இன்னும் நிறைய பேருக்கும் தேவைப்படுது. அதனால சப்போர்ட் பண்ணுங்க. இளைய சமுதாயத்தை நல்ல சமுதாயமா உருவாக்குறதுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ.